அன்பர்களே, திருமணம் செய்து கொண்ட ஒவ்வொருவரும் தன்னை மணந்து கொண்ட பெண்ணை மனதார அன்பு பாராட்ட வேண்டும், நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும். அதுபோல கணவனும் தன்னை மணந்து கொண்ட பெண்ணின் மீது மனதார நெஞ்சார அன்பு பாராட்ட வேண்டும், நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும். கணவன் மனைவி இருவருமே ஒருவர் மனதார காதலித்து வாழ்ந்தால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை ருசிக்கும், இன்பமாக இருக்கும், வாழ்க்கையிலே மனதிற்கு சுகமாக இருக்கும். அவ்வாறு திருமணத்திற்கு பிறகு ஒருவரை காதலித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியம். ஆனால் சில பேர் திருமணத்திற்கு முன்பே ஒருவரை பார்த்து கண்டு பேசி பழகி மனவிட்டு பேசி அன்பு பாராட்டி நேசம் கொண்டு அவருடைய அறிவு திறமையை பண்பினை புரிந்து காதல் கொண்டு அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்வது உண்டு. அவ்வாறு காதலித்து வரக்கூடிய அந்த காதலர்களுடைய திருமணத்திற்கு சில பெற்றோர்கள் ஆமோதித்து அவர்களுக்கு மனம் செய்து முடிப்பது உண்டு. சில பெற்றோர்கள் அவருடைய காதல் திருமணத்திற்கு தடை செய்வது உண்டு. ஆனால் அந்த தடைகளையெல்லாம் மீறி காதல் திருமணம் நடைபெறும். கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே ராகு அல்லது கேது இருக்க, அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 9ஆம் இடத்திலும், 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 7ஆம் இடத்திலும் இருந்தால், 5ஆம் இடத்திலே கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே ராகு அல்லது கேது இருக்க, 7ஆம் இடத்திலே மகரத்திலே குரு பகவான் இருக்க, 9ஆம் இடத்திலே மீனத்திலே சனி பகவான் இருக்க, இவ்வாறு கிரகநிலை அமைத்து இருந்த ஜாதகருக்கு அவர்களுடைய காதல் திருமணத்திற்கு தடைகள் வரலாம். ஆனால் அந்த தடைகளையெல்லாம் மீறி அவர்களுக்கு காதல் திருமணம் நடந்து முடியும். கடக லக்னத்திற்கு 5இல் ராகு கேது, 7இல் குரு, 9இல் சனி இருந்தால் காதல் திருமணம் தடைகளை தாண்டி நடைபெறும்.